Vannakkam Guys, welcome back to our channel AIT Tamil. நம்ம எல்லாரும் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடிட் பண்றதாகட்டும், ஒரு மீம்ஸ் எடிட் பண்றதாகட்டும், இல்ல ஒரு thumbnail கிரியேட் பண்றதாகட்டும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பண்ணுவோம். ஆனா இதெல்லாம் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்க இமேஜ் வந்து ஒரு PNG இமேஜா இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து வேற ஒரு இமேஜ் மேல அதை வந்து பிளேஸ் பண்ண முடியும் பேக்ரவுண்ட் இல்லாம. அப்படி இல்ல அப்படினா இப்போ நீங்க ஒரு இமேஜ் எடுப்பீங்க, அந்த இமேஜ்ல நீங்க பார்க்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க, அந்த பேக்ரவுண்ட் அவ்வளவா நல்லா இருக்காது. சோ நம்ம வேற ஒரு கிராஃபிக்கல் பேக்ரவுண்டோ இல்ல ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பேக்ரவுண்ட் மாத்தலாம் அப்படினு சொல்லி நினைப்பீங்க. பட் அப்படி மாத்த போகலையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இமேஜ்ல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நீங்க ஒரு இதில பிளேஸ் பண்ண முடியும். எனக்கும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படினா நான் thumbnail எப்பவுமே மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி எரேஸ் பண்ணேன் அப்படினா தான் அது thumbnail மேல நான் கொண்டு போய் வைக்க முடியும். சோ நான் இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதை எடிட் பண்ணிட்டு இருக்கேன். thumbnailக்கு ரெடி பண்றதுக்கு பேக்ரவுண்ட் எந்த ஆப் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல வேற ஏதாவது வெப்சைட் வச்சு ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேனா நீங்க எப்படி ரொம்ப சிம்பிளா ரிமூவ் பண்ண முடியும் உங்க மொபைல் போன்லயே அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சுனா கீழே ஒரு லைக் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இருக்கணும் அப்படினா கீழே ஒரு ஷேர் பண்ணி கிளிக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணிருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இமேஜ்ல இருந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் சொல்லக்கூடிய மெத்தட் வந்து ரெண்டு மெத்தட் இருக்கு. ஸோ ரெண்டே நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்லோட் ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, பிசி யூஸ் பண்ணாலும் சரி, அந்த அப்லோட் ஃபைலை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜில் கூட பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணுமோ அதை நீங்கள் அங்கே கொடுத்தீங்கன்னா போதும், டேரெக்டாக பேக்ரவுண்ட் அங்கே ரிமூவ் ஆகி உங்களுக்கு வரும். நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இதில் சில ட்ராபேக்ஸ் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்னென்னா, இதில் வரக்கூடிய இமேஜ் வந்து உங்களுக்கு அவ்வளோவா கிளியர் இருக்காது. என்னதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலுமே அவ்வளோவா உங்களுக்கு கிளியராக இருக்காது. கொஞ்சம் லோ குவாலிட்டியாக தான் இருக்கும். நீங்கள் இதில் ஹை குவாலிட்டி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. டோக்கன்ஸ் மூலியமாவோ இல்லை நீங்கள் பே பண்ணி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது அவங்களுக்கு எடிட் பண்ணி, அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜ் தரும். அதில் சப்போஸ் எதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ரிமூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா நீங்கள் வந்து மொபைலில் எடிட் பண்ணுறதோட இது ஆன்லைன் பேஸ்ட் ஒரு வெப்சைட் பேஸ்ட்னால நீங்கள் உள்ளே போய் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ரெண்டு தானே தவிர மற்றபடி இதில் இருக்கக்கூடிய ஏஐ வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஏன்னா ரிமூவ் பண்ணுறது, அதாவது பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணுறது பக்காவாக பண்ணி கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. பட் குவாலிட்டி மட்டும் ரொம்பவே கம்மியாக இருக்கிறதுனால இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அதிகம். பட் நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே இதில் நீங்கள் பண்ண முடியாது. இதுவும் ஒரு பெரிய ட்ராபேக். நீங்கள் ஒரு ஹியூமன் பர்சனாக இருந்தால் மட்டும்தான் இதில் ரிமூவ் பண்ண முடியும், மற்றபடி ரிமூவ் பண்ண முடியாது. ஓகே, இது ஃபஸ்ட்டு மெத்தட். உங்களுக்கு வேணும், உங்களால் இது ரொம்ப நேரம் பண்ண முடியாது, உட்காந்துலாம் எடிட் பண்ண முடியாது அப்படின்னா இந்த வெப்சைட்டில் நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணி ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் லோ குவாலிட்டியாக இருக்கும். ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்ணக்கூடியது. ஒரு ஆப் ஏற்றி நீங்கள் இது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறது. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறையவே அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு பல அப்ளிகேஷன் அங்கே ஷோ ஆகும். பட் நான் இங்கே சஜஸ்ட் பண்ணக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் தான். எதுக்காக பிக்சார்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறேன் மற்ற அப்ளிகேஷன் இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் ரிமூவ் பேக்ரவுண்ட் பண்ணுறதுக்கு எடுத்தாலுமே அது எல்லாத்துலேயுமே இந்த அப்ளிகேஷன் என்ன பண்ண போகிறீங்களோ அதை தான் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் தான் அங்கே கொடுக்க போகிறாங்க. ஸோ அது மட்டும் நம்ம ஒரு தனி அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்குதோ பிக்சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறையவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே பேக்டாக ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறது தப்பு இல்லை. ஸோ அதனால தான் பிக்சார்ட் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இதில் நம்ம எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க அப்படின்னா உங்களோட இமேஜ் செலக்ட் பண்ண சொல்லுங்கள். ஜஸ்ட் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களை பெர்சனாக இல்லை வந்து ஒரு ஃபேஸை மட்டும் கட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கீழே சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பெர்சன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மட்டும் தனியாக செலக்ட் பண்ணிக்கும். இல்லை உங்களுக்கு தனியாக எதாவது செலக்ட் பண்ணுன்னா சும்மா நீங்கள் கையை வச்சு அதில் ட்ரா பண்ணாலே அதை மட்டும் செலக்ட் பண்ணும். பட் இதில் செலக்ட் பண்ணி வரக்கூடியது பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக செலக்டாக இருக்காது. செலக்டாக வந்ததுக்கப்புறம் லைட்டாக நீங்கள் எரேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கீழே எரேஸ் பண்ணுறதாகட்டும் இல்லை ரீஸ்டோர், உங்கள் காது உங்கள் கை இந்த மாதிரி எங்கேயாவது கட் ஆயிடுச்சு, அது வந்து எடுத்துக்கல ஏஐ மூலமா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே வந்து எரேஸ் ரீஸ்டோர் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எரேஸ் கொடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அது அழிய ஆரம்பிக்கும். ரீஸ்டோர் கொடுத்து நீங்கள் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா அது எந்த இடத்துல அழிச்சோ அது மறுபடியும் வர ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஹார்ட்னஸ், அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற சைஸ் வச்சுக்கோங்க. ஆனால் ஹார்ட்னஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 100 வச்சுக்கோங்க. அது 90 தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு 90 வச்சு ஒரு இமேஜை ஜஸ்ட் பேக்ரவுண்டில் ரிமூவ் பண்ணி அந்த பிக்சரை மட்டும் எடுத்துகிட்டு வேறு இடத்துல யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா சைடுமே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஃபேட் அவுட் ஆன மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 100% ஹார்ட்னஸ் வச்சு எரேஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த இமேஜ் மட்டும் தனியாக வந்த மாதிரி இருக்கும். ஸோ 100 வச்சு எப்பயுமே எரேஸ் பண்ணிக்கோங்க.
எரேஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்கக்கூடிய டிக் பண்ண கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துட்டு அங்கே இருக்கக்கூடிய சேவ் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் இதுக்கு சேவ் பண்ணிக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் இந்த இமேஜ் உங்களுக்கு ஒரு PNG இமேஜ் சேவ் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் எதில் யூஸ் பண்ணணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே இதுக்கு ஒரு பேக்ரவுண்டை ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக பிக்சார்ட்லேயே கூட ஆட் பண்ணிக்க முடியும். அதாவது பிக்சார்ட் இருக்குது அப்படின்னா அதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் இமேஜை உள்ளே இன்புட் பண்ணிக்காங்க. இன்புட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஏதாவது கலர் கிரேடிங் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அதை பண்ணி முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இல்லை ஆட் ஃபோட்டோ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணால் அந்த இமேஜ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மேலே போய் சேவ் ஆயிரும். இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஆனால் என்னோட இன்னொரு சஜஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக்சல் லேப். இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே ஒரு மினிமலான அப்ளிகேஷன் தான், ரொம்பவே ஒரு கம்மி சைஸான அப்ளிகேஷன். இதில் ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் புதுசாக யாராவது இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா என்னடா இதில் ஒரு ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட் இது யூஸ் பண்ணிங்க அப்படின்னா யூஸ் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா இது ரொம்பவே அதிகமாக யூஸ் பண்ண முடியும். இப்போ வரைக்குமே நான் என்னோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுக்கு இந்த ஒரு அப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட தம்ப்நெயிலையும் நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த அப்ளிகேஷனை உங்களால் நிறையவே பண்ண முடியும். பட் அதுக்கு நீங்கள் கொஞ்சம் கற்றுக்க வேண்டியது இருக்கும். எனக்கே இந்த அப்ளிகேஷனை பற்றி இன்னுமே ஃபுல்லாக தெரியாது. அந்த அளவு வச்சுட்டு நான் என்னோட தம்ப்நெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே மேக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களாலையும் டீசெண்டாக மேக் பண்ண முடியும். இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரி பேக்ரவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த இமேஜ் இருக்குது பேக்ரவுண்டில் இருக்கணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணி எந்த இமேஜ் உங்களுக்கு இம்போர்ட் பண்ணணுமோ அதை ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் அதில் 2-3 எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸும் பண்ண முடியும். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேடோ ஆட் பண்ண முடியும், ஸ்ட்ரோக்ஸ் வேணும்னா ஆட் பண்ண முடியும். அது இல்லாமல் பல ஆப்ஷன்ஸ் அதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணணும்னா பிக்சார்ட்டில் நீங்கள் ஈஸியாக பண்ணிட முடியும். பட் உங்களுடைய மேலே இருக்கக்கூடிய PNG இமேஜுக்கு ஷேடோலாம் உங்களுக்கு ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிக்சல் லேபில் போய் பண்ண முடியும். ஸோ இதுதான் 2 அப்ளிகேஷன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இமேஜை நீங்கள் PNG அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஒரு இது அது இல்லாமல் உங்களுக்கு அதுக்கு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணனாலும் ஈஸியாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கூட லைக் பண்ணி கிளிக் பண்ணி லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அப்படி நம்ம AIT ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு கீழே கூட சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. நாம் கற்போம், பிறர் கற்பிப்போம்.